பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அவரப்பாளையத்தில் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற விழா 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அவரப்பாளையத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் வெற்றிவேலன் கலைக்குழுவினரின் 57வது கும்மியாட்ட அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஒரே சீருடையில் பங்கேற்றனர். தமிழ் கடவுள் முருகன் வள்ளியை எப்படி காதலித்தார், வள்ளியை கவர என்னென்ன செய்தார், வள்ளியை எப்படி திருமணம் செய்தார் என்ற கதையினை கும்மி பாடலாக சுமார் 4 மணி நேரம் பாடி கும்மியாடினர். ஒரே சீருடையில் 100க்கும் மேற்பட்டோரின் கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான கும்மியாட்டத்தினை கற்றுக்கொள்வதால் மனமும் உடலும் ஒரு சேர கட்டுப்பாட்டுடன் இருப்பதாகவும், அழிவின் விளிம்பில் உள்ள கும்மியாட்டத்தை மீட்டு உருவாக்கம் செய்து பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்வதே தங்களின் இலக்கு என கும்மியாட்ட குழுவினர் தெரிவித்தனர். இறுதியாக கும்மியாட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் பல்லடம் வடக்கு ஒன்றிய அதிமுக இளைஞரணி துணை செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நினைவு பரிசுகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவரப்பாளையம் பாலு தங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.